எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கேரளா ஸ்பெஷல் பரோட்டாவோட ரெசிபி தான். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் நான் இது இப்போ உங்களுக்காக ரெடி பண்ணி எடுத்துருக்கிறது. செஞ்சு எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இந்த பரோட்டா ரெசிபி. இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த டிப்ஸு மெத்தட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பரோட்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் இங்கே எடுத்துருக்கு. பரோட்டா பர்ஃபெக்ட் லேயராக வர்றதுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறது. 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கு. இது வச்சுட்டு ஒரு 8 to 9 பரோட்டா பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில். இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. சர்க்கரை பரோட்டைக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அது டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் பரோட்டைக்கு மேலே இதே மாதிரி ஒரு ப்ரௌன் லேயர் வர்றதுக்கும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்கும் எல்லாம் சர்க்கரை மஸ்ட்டாக இருக்குது. அதனால் அவாய்ட் பண்ணாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் கை வச்சுட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரையும் உப்பு எல்லாம் மாவு கூட நல்லா கலர் வரைக்கும் நல்ல ஒரு டைம் கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு மாவு தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். நல்லா பிசைஞ்செடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய அகலமாக இருக்கிற பாத்திரம் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் மாவு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். 1/2 கிலோ அளவு மாவுக்கு நான் இப்போ பிசைஞ்செடுக்கிறதுக்கு எனக்கு 360 ml தண்ணி தேவைப்பட்டுருச்சு. அப்ராக்சிமேட்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். இதில் நீங்கள் முட்டை சேர்த்தும் செய்யலாம். 1/2 கிலோ அளவு மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்தும் செய்யலாம். அந்த மாதிரி செய்கிற டைமில் இந்த தண்ணியோட அளவு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி தான் ஊற்றணும். 1 கப் அளவுக்கு தண்ணி மெதுவாக இதே மாதிரி தொளிச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவு மாவுக்கு கண்டிப்பாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதே மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டுற பதத்தில் தான் மாவு இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாகக்கூடாது, கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ இது நீ பாத்திரத்தில் பிசைய முடியாது. அதனால் ஒரு கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டு இதே மாதிரி கை வச்சு முன்னாடியும் இன்னொரு கை வச்சுட்டு பின்னாடியும் இழுத்து விட்டு தான் பிசைஞ்சு எடுக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 15 to 20 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கிற பரோட்டா மாவு ரெடி ஆகும். பரோட்டா ரெடி பண்ணும்போது செய்கிற இந்த எல்லா ஸ்டெப்புக்குமே எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. இது இப்படி தான் செஞ்செடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற லேயர்ட் பரோட்டா கிடைக்கும். பரோட்டா இதே மாதிரி பிசைஞ்செடுக்கிறதுக்கும் விரிச்செடுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் தேவைப்படுது. கவுண்டர் டாப் எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் ஒரு ஸ்டீல் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். முதல்ல மாவு பிசைய ஆரம்பிக்கும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். முதல்ல கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்குது. அது போதும். அதுக்கு இடையில மாவு மறுபடியும் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியதில்லை. பரோட்டா கட்டியாகி போயிடும். இது பிசைஞ்சு வர்றதுக்குள்ளே கையில் ஒட்டாமல் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். 20 நிமிஷம் கண்டினியூஸாக பிசைஞ்சதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற மாவு ஒரு பவுலில் மாற்றி இருக்குது. காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரமாக இருக்கிற க்ளீனாக இருக்கிற ஒரு துணி வச்சுட்டு இது மூடி வச்சுக்கலாம். துணியில் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் போதும். மூடி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் மினிமம் நீங்கள் வைக்கணும். 3 மணி நேரம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா மாவு விரிச்செடுக்கிறதுக்கும் வேக வச்செடுக்கிறதுக்குமான ஆயில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணிடலாம். ஆயில் நமக்கு நிறைய தேவைப்படும். அது ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது. மறுபடியும் நம்ம கவுண்டர் டாப்பில் தான் இது ரெடி பண்ண போகுது. அதில் கொஞ்சம் எண்ணெய் கையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மாவு அதில் மாற்றிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாவு நம்ம நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிற சாஃப்டாக இருக்கிற உருண்டையாக மாற்றணும். சின்ன சின்ன பாலாக மாற்றி எடுக்க வைக்க போகிறேன். கை வச்சு ஒரு டைம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பாலாக மாற்றிடலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படியே செய்யணுன்ட்டு இல்லை. ஆனால் எப்படி செஞ்சாலும் நல்ல ஃபினிஷாக இருக்கிற பாலாக இருக்கணும். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாவு நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. குவான்டிட்டி பெருசாக இருக்கிறதுனால நான் சின்ன 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அப்போ கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி மேலே இருக்கிற மாவு கீழே தள்ளி விட்டு
அமர்த்தி அமர்த்தி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு பாலாக மாற்றிக்கோங்க. இந்த பாலோட சைஸ் வந்து அப்ராக்சிமேட் ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் பெரிய பரோட்டா பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ மீடியம் சைஸில் தான் பண்ணி எடுத்துருக்கேன். மாவு வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து பால் இந்த மாதிரி பண்ணி எடுக்க முடியும். சில டைம் வந்து நீங்கள் முதல்லலாம் செய்கிற டைம் இதே மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியாக எடுத்து இதே மாதிரி கையில் வச்சு அமர்த்தி அமர்த்தி ஸ்மூத்தாக இருக்கிற பாலாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற பால் வந்து கை வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா பரோட்டா வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அது விரித்து எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய இடம் தேவைப்படும். இது வந்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸை தான் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், கை வச்சுட்டு ஃபைனலாக நல்லா ஷேப் பண்ணி 9 பரோட்டா பால்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு முதல்ல நம்ம வச்ச ஈரமாக இருக்கிற அந்த துணி நல்ல ஈரப்பதத்தோடையே ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுக்கோங்க. ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சதும் கொஞ்சம் பிளெயின் ஃப்ளோர் மைதா மாவும் தனி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு பரோட்டா செய்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கணும் தேவைப்படுது. மறுபடியும் நம்ம கவுண்டர் டாப்பில் வந்திருக்கு. கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க. 2 டைப்பில் நான் இப்போ பரோட்டா செய்கிறது விரிச்செடுக்கிறது உங்களை காமிக்கிறேன். முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில் செய்கிற அதே மெத்தட் தான். கை வச்சுட்டு விரல் யூஸ் பண்ணக்கூடாது, பாம் வச்சுட்டு நல்லா அமர்த்தி இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் தோசையோட சைஸுக்கு விரிச்செடுத்ததுக்கப்புறம் ஒரு சப்பாத்தியோட சைஸுக்கு விரிச்செடுத்ததுக்கப்புறம் 4 விரல் வந்து கீழேயும் 4 விரல் வந்து மேலேயும் வச்சு மெதுவாக பிடிச்சி மெதுவாக தூக்கி வீசிக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் 4 விரல் நீங்கள் கை வந்து முன்னாடி தள்ளி வச்சு மெதுவாக பிடிச்சி வீசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீசும்போது நம்ம பரோட்டா வந்து தின்னாக இருக்கிற ஷீட்டாக மாறிடும். கொஞ்சம் அகலமாக தான் வீசணும், அப்படியே எடுத்து அடிக்கக்கூடாது. கொஞ்சம் அகலமாக வீசும்போது இதே மாதிரி தின்னாக இருக்கிற ஷீட்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் முதல்லலாம் செய்யும்போது சில டைம் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. செய்ய செய்ய இது வந்து கரெக்டாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இடையில. அப்போ வந்துட்டு உங்களுக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே பரோட்டா வீட்டில் செஞ்செடுக்க முடியும். மேக்ஸிமம் தின்ன ஆயிடுச்சு, கிளிய ஆரம்பிச்சிருக்கு. லைட்டாக அங்கே எங்கேயும் கிழிஞ்சால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக கிழிஞ்சு போகக்கூடாது. போதும். பாருங்கள், மேக்ஸிமம் தின்ன ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவும் இதுக்கு மேலே இதே மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறது அதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்க லேயர் கிடைக்கிறதுக்காக தான். இந்த லேயர் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் விட்டு விட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஓரமாக பிடிச்சி மெதுவாக ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதில் லேயர் ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு பார்க்க முடியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்க லேயராக வந்திருக்கு. இது வந்து நம்ம அந்த எண்ணெயும் ஆயிலும் இதே மாதிரி மைதா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறதுனால ஒட்டாமல் இருக்கும். வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணும்போது அந்த லேயர் வந்து செப்பரேட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு இதே மாதிரி சுற்றி ஸ்பைரல் பாலாக மாற்றிக்கோங்க. மிச்சம் வர்ற இந்த ஓரமாக இருக்கிறது கீழே வந்து மெதுவாக அமர்த்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், பரோட்டைக்கான ஃபைனல் ஸ்பைரல் பால் வந்து ரெடியாக இருக்குது. இன்னொன்று நான் சீக்கிரம் காமிச்சு தர்றேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு சைஸுக்கு கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 விரல் கீழேயும் 4 விரல் மேலேயும் பிடிச்சி மெதுவாக பிடிச்சி தூக்கி வீசிக்கோங்க. விரல் வந்து ஒரு டைம் வீசினதுக்கப்புறம் விரல் வந்து மாற்றி மாற்றி பிடிக்கணும். முன்னாடி தள்ளி தள்ளி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா விரிச்செடுக்க முடியும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்ன நீங்கள் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கிழிஞ்சு போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். அது 2-3 டைம் செய்கிறதுக்குள்ளே நீங்கள் அது ப்ராக்டிஸ் ஆகிடும்.
இந்த ஒரு மெத்தடில் செய்கிற பரோட்டா தான் நமக்கு கேரளா ஹோட்டல்லலாம் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற, மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கிற, நல்ல லேயராக இருக்கிற பரோட்டா கிடைக்கிறது. இது உங்களுக்கு இப்போது பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் நான் காமிச்சு தர்றேன். அந்த மெத்தட்லும் செஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த மெத்தடில் செய்யும்போதும் இதே மாதிரி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால் மாற்றி வைக்கிறது நல்லாயிருக்கும். அது எப்படின்னு காமிச்சு தர்றேன். அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் பால் எடுத்து வச்சு அந்த பவுலுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கையிலும் கொஞ்சம் எண்ணெய் தடவினதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி கை வச்சு இழுத்து இழுத்து தின்னாக இருக்கிற ஒரு ஷீட்டாக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப கிழிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தி வச்சுட்டு இதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தின்னாக இருக்கிற ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணால் போதும். ரொம்ப தின்னாக வேணான்ட்டு இல்லை. அதுக்கு மேலே ஆயில் இருக்குது, அதனால மறுபடியும் நான் எண்ணெய் வந்து தேய்ச்சி கொடுக்கல. கொஞ்சம் மாவு மட்டும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ரைப்ஸுமே ஒன்றா இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சைட்லேருந்தும் மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணக்கூடாது, மெதுவாக அமர்த்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து எல்லாமே சேர்த்து ஒன்றா பிடிச்சி மெதுவாக இழுத்து நம்ம அது ரோலாக சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் அது விரித்து எடுக்கும்போது கட்டாகி போகக்கூடாது. ரொம்ப அதிகமாக கட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றொன்னா தனித்தனி இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி கையில் பிடிச்சி ஒரு ஸ்பைரல் ரோலாக மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் 9 ஸ்பைரல் பால் வந்து ரெடியாக இருக்குது அந்த 1/2 கிலோ மாவில். இனி இப்போ அது வைக்க வேண்டியதில்லை, உடனே பரோட்டா விரித்து எடுத்துக்கலாம். மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு. நம்ம சுற்றி வச்ச மாவு ஒன்றொன்னா எடுத்து வச்சுருக்கு. கை வச்சுட்டு விரல் வச்சு பண்ணக்கூடாது, கையில் பாம் வச்சுட்டு நல்லா அமர்த்தி வெளியே இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு ஒரு பரோட்டாவோட சைஸுக்கு இழுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற தவை வந்து நான் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நம்ம விரித்து எடுத்து வச்ச பரோட்டா வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தீ வந்து கம்மி பண்ணி வைக்கணுன்ட்டு இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போதே நம்ம செஞ்செடுத்த மாவு அதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போவே இதில் வந்து லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போவே வந்து லேயர் தெரியுது. இந்த தவையிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணிவிடுவேன். அப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற லேயர் வந்து எல்லாமே செப்பரேட் ஆகிடும். அது எப்படின்னு காமிச்சு தர்றேன். இன்னொரு பரோட்டா செஞ்சு எடுக்கலாம், அதுக்கப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல இருந்து முடியற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் சேர்த்து அந்த மிக்ஸ் தான். இந்த பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படுது. எங்கேயுமே ஆயில் வந்து நீங்கள் கம்மி பண்ணக்கூடாது. கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா பரோட்டா வந்து கரெக்டாக வராது. அடுத்த ஒரு பரோட்டையும் தவைக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாதி வேகாமல் தான் திருப்பி போட்டிருக்கு. இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணன்ட்டு இல்லை, மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2-3 டைம் திருப்பி போட்டு 2 சைடும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்தாலும் பரோட்டா வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், இதிலும் வந்து லேயர் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு மினிமம் 4 பரோட்டையில் ஒன்றா செஞ்சு சூடோடையே ஒன்றா சேர்த்து கை வச்சு அடித்து க்ரஷ் பண்ணி எடுக்கும்போது தான் இதில் இருக்கிற லேயர் எல்லாம் செப்பரேட்டாக வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகி கிடைக்கிறது. ஹோட்டலில் செய்யும்போது அவர்கிட்ட பெரிய தவை இருக்கும், அதை ஒன்றா சேர்த்து ஒரு 4-5 பரோட்டா செஞ்சு ஒன்றா எடுத்து அடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும்போது தவை வந்து சின்னதாக இருக்கும், அப்போ நமக்கு வந்து ஒன்றா தான் போட்டு எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அது ஒன்றா போட்டு எடுத்து சூடு போகாமல் ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் காசரோல்குள்ளே போட்டு மூடி வைக்கக்கூடாது. எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் பரோட்டா க்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து மூடி வைக்கக்கூடாது. ஈரப்பதமானதுக்கப்புறம் பரோட்டா க்ரஷ் பண்ணிடுச்சுன்னா கிறிஸ்பியாக கிடைக்காது.
இப்போ பாருங்கள், ஒரு 4 பரோட்டா நான் சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 2 சைட்லையுமே கை வச்சு நல்லா அடித்து சாஃப்டாக பண்ணியிருக்கு. இப்போ இதிலேருந்து லேயராக விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது பரோட்டா மேலே அந்த ப்ரௌனாக இருக்கிற சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நிறைய லேயர்ஸாக ஃபார்மாக இருக்கும். இதுதான் ஹோட்டலில் செய்கிற பர்ஃபெக்டாக இருக்கிற மலபார் ஸ்பெஷல் பரோட்டா. இதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கறியுமே மேட்ச் ஆகும். நான்வெஜ்ஜில் பீஃப் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி, ஃபிஷ் கறி, எக் ரோஸ்ட். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் வெஜ் குருமா, க்ரீன் பீஸ் மசாலா, டொமேட்டோ ரோஸ்ட், அதே மாதிரி கடலைக்கறி, இதெல்லாமே இது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.